Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை அதாவது பீனட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஆயில் இல்லாமல் ரொம்ப குயிக்காக அனைவரும் விரும்பத்தக்க ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சாயந்தரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மதியம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வேர்க்கடலைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறின பின்னாடி நீங்கள் இது மாதிரி ஒரு சீவரத்தில் வச்சு கேரட் அது மாதிரி சீவமுலாம் அதில் வச்சு நம்ம இதில் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. நீங்கள் தோலோட சீவிக்கலாம், இல்லைன்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சீவிக்குங்க. தோலோட சீவினா கிரிப்பாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி சீவிக்கலாம். இப்போ லைட்டாக சீவின பின்னாடி நம்ம அந்த தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கணும். இது போல் 3 உருளைக்கிழங்கையும் மீதம் இருக்கிற 2 உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் நம்ம சீவி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலுங்க. 2 பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கையிலே உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கனால இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. உப்பு மசாலா எல்லாமே நல்லா உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற வேர்க்கடலையை இதில் சேர்த்துருங்க. வேர்க்கடலை எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்து கொடுக்குற மாதிரி கலந்து கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுலேயே நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லா உருண்டையும் இது மாதிரி ஊட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பணியாரம் சுடுறோம் இல்லைங்களா, அந்த கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் நெய் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடேறினதே இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற நம்ம பால்ஸை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் சேர்த்துக்குங்க. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா பால்ஸ் உடஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு பால்ஸ் வெந்துடும், ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அதனோட சுற்றி எல்லா பக்கமுமே சுற்றி விடுங்க, சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது போல் மீதம் இருக்கிற நம்ம பால்ஸையும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், சூப்பரான நமக்கு பார்க்குறக்கே ஒரு அழகான ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்குல அதிகமான சத்துக்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். வேர்க்கடலையும் ரொம்ப சத்து இருக்குது. ஸோ குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அடிக்கடி இது போல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.